எல்லோருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கதை பொங்கல். நன்றி உணர்வு வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் விளைச்சல் சில வருடம் நன்றாக இருக்கும், சில வருடம் சராசரியாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. பொங்கல் காலை விளைச்சலை கணக்கு போடுவதற்கு முன்னாடி அவன் முதலில் வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட்டு புதிய அரிசியில் பொங்கல் சமைப்பான். பால் பொங்கி வந்ததும் கண்களை மூடி மனசுக்குள்ளே சொல்வான், சூரியனுக்கு நன்றி, பூமிக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி. அக்கம் பக்கத்தவர்கள் சிரித்தார்கள். முதலில் லாபத்தை பார், அப்புறம் நன்றி சொல்லென்று. ஆனால் கண்ணன் சொல்வான், நன்றி இருந்தால்தான் நிம்மதி, நிம்மதி இருந்தால்தான் முன்னேற்றம். அந்த வருடம் அவனுடைய விளைச்சலை மட்டுமல்ல, அவனுடைய மனசுமே பொங்கி நிறைந்தது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நன்றி சொல்லும் மனம் வாழ்க்கையை வளமாக்கும். இயற்கையை மதித்து நம்ம வாழ்க்கையை நம்மை மதிக்க வேண்டும். பொங்கல் என்பது சாப்பாடல்ல, மனநிலை. இன்றைய காலை நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள். நன்றி சொல்லி நாளை தொடங்குங்கள். வாழ்க்கை வளமாகும்.